வாட் இஃப் இட்டாச்சி உயிரோடு இருந்திருந்தா நருட்டோ கதை எப்படி போயிருக்கும்? ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், இட்டாச்சியும் சாஸ்கேவும் சண்டை போடும் போது இட்டாச்சி அவனோட பீக் சாக்ராவையும் டெப்ளீட் பண்ணதுனால தான் அவன் இறந்து போயிருப்பான். பிளஸ் அவனோட மெடிக்கல் கண்டிஷன்ஸ் நிறைய இருக்கு. பட் அவனோட சாக்ராவை எக்ஸாஸ்ட் பண்ணி அவனோட லிமிடேஷன்ஸையும் தாண்டி போனதுனால தான் அவன் இறந்து போயிருப்பான். இறந்ததுக்கு அப்புறமா ஈசனாகி போட்டு அவன் ரிட்டர்ன் வந்துடுறான்னு வச்சுப்போம். அப்படியே போய் ஆகாட்சுகில டபுள் ஏஜென்ட்டா வேலை பார்க்க ஆரம்பிச்சிடறான். அவன் ஆல்ரெடி ஒரு டபுள் ஏஜென்ட் தான், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் இன்வால்வ்மெண்ட்டோட வேலை செய்யறான்னு வச்சுப்போமே. ஒரு விஷயம் ஆகாட்சிக்கு பிளான் பண்ணும் போதும் கிரிப்டிக் மெசேஜஸா வெறும் உச்சிஹா கிளான் மெம்பர்ஸ் மட்டும் ரீட் பண்ற மாதிரி சாஸ்கேக்கு இவன் ஃபீட் பண்றான்னு வச்சுப்போம். எவென்ச்சுவலி யாரோ நமக்கு ஹெல்ப் பண்றாங்க, அதுவும் உச்சிஹா கிளான் மெம்பர் தான் அப்படின்னு சாஸ்கேக்கு நல்லாவே தெரிய வந்துடும். இந்த விஷயம் கண்டினியூ ஆயிட்டே இருந்ததுன்னா ஆகாட்சுகிக்கு யாரோ நம்மள உள்ள இருந்தே டபுள் கேம் ஆடுறாங்க அப்படின்றதும் தெரியும். லீஃப் வில்லேஜ்ல இருக்கிற எல்லாருக்கும் யாரோ ஒருத்தர் நமக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்றதும் தெரிய வரும். எவென்ச்சுவலி 4th கிரேட் நிஞ்சா வாரம் நடக்கும். இட்டாச்சி பயங்கரமா ரிவீல் பண்ணி நான் தாண்டா லியோதாஸ் அப்படின்னு வெளியே வந்து ஒட்டுமொத்த வாருக்கும் வேற மாதிரி ஒரு எமோஷனல் சப்போர்ட்டாகவும் ஒரு பெரிய அப்பர் ஹேண்டாகவும் இருந்து அந்த வாரையும் வின் பண்ணதுக்கு அப்புறமா உச்சிஹா கிளானோட லெகசியை இவனும் சாஸ்கேவும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா மேல அப்ரிங் பண்ணி கொண்டு வருவாங்க. ஒட்டுமொத்த நருட்டோ ஃபேண்டம்கே இருக்கிற ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் கேரக்டர் இட்டாச்சியும் உயிரோட பீஸ்ஃபுல்லான வேர்ல்ட பார்த்திருப்பான். இதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல.